guys, welcome to Kasto Kitchen. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்லாம் ஏத்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ரெட் வெல்வெட் பன்னீர் பாக்கெட்ஸ். இது செய்யறது ரொம்பவே சிம்பிள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு மிக்ஸி ஜார்ல 150 கிராம் கட் பண்ண பீட்ரூட் இதோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல பியூரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியா இருக்கணும், அப்பதான் மாவோட மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ மிக்சிங் பவுல்ல 3 கப் கோதுமை மாவு இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பியூரியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்டா இதை பிசைஞ்சுக்க போறோம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும், அப்பதான் சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும். எடுத்தோடனே ஃபுல்லா சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கணும். மாவை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ½ hour ஊற விட்டுருங்க. ஸ்டஃபிங் ரெடி பண்ண மிக்சிங் பவுல்ல 400 கிராம் உதுத்த பன்னீர், 100 கிராம் பொடிசா கட் பண்ண கேரட், 100 கிராம் பொடிசா கட் பண்ண கேப்சிகம், 200 கிராம் பொடிசா கட் பண்ண வெங்காயம், இதோட கொஞ்சமா கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி. இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. பன்னீர் பாக்கெட் பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்லரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ½ hourக்கு அப்புறமா மாவை பார்க்கலாம், நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம பன்னீர் பாக்கெட் ரெடி பண்ணிடலாம். ஒரு உருண்டை எடுத்துட்டு மேலே லைட்டாக மாவு டெஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ 2 சைடும் நல்லா மாவு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இதை மெல்லிசா திரட்டிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா சைடும் ஈவனா இருக்க மாதிரி திரட்டிக்கங்க, அப்பதான் குக் ஆகையில ஈவனா குக் ஆகி வரும். நல்லா திரட்டிட்டு உள்ள இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நல்லா தாராளமா ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க, அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறமா நான் இப்போ ஃபோல்ட் பண்ற மாதிரியே நல்லா இதை அழுத்தம் கொடுத்து டைட்டா ஃபோல்ட் பண்ணணும், அப்பதான் நம்ம குக் பண்ணையில பிரியாம இருக்கும். மேலையும் கீழையும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க கோதுமை மாவு ஸ்லரியை அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் பண்ற மாதிரியே டாப்பையும் பாட்டமையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு அதை சீல் ஆகுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்ம பன்னீர் பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான தோசைக்கல்ல கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு பன்னீர் பாக்கெட்டை வச்சு 2 சைடும் லோ ஃப்ளேம்லயே திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணணும். லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, அப்பதான் உள்ள இருக்க மசாலாலாம் நல்லா குக் ஆகி சப்பாத்தியும் நல்லா குக் ஆகி வரும். 2 சைடும் நல்லா லைட் ப்ரௌன் கலர்ல டோஸ்ட் ஆனோடனே எடுத்துருங்க. அவ்வளவுதான், நம்மளோட ரெட் வெல்வெட் பன்னீர் பாக்கெட் சுட சுட ரெடி ஆயிருச்சு. இந்த ரெட் வெல்வெட் பன்னீர் பாக்கெட்டை சுட சுட மின்ட் சட்னி அப்படி இல்லைன்னா கெச்சப்போட நீங்க உங்க குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்க. திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம ரெட் வெல்வெட் பன்னீர் பாக்கெட் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதோட டேஸ்ட்டுமே சும்மா அட்டகாசமா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்க குட்டீஸை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த ரெசிபிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட் ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.